ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19 கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சன் சீக்ரெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் சந்தை போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரு சில காய்கறிகள் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம். டிப் நம்பர் 1. நான் வந்து 10 ரூபாய்க்கு 6 முருங்கைக்காய் கிடச்சிது. நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த முருங்கைக்காவை நம்ம எப்போயுமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள்லேயே சுருங்கின மாதிரி போயிடும். ஸோ சூம்பி போன மாதிரி நமக்கு வந்து முருங்கைக்காய் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் ஒரு 15 நாள் ஆனாலும் இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த மாதிரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு 15 நாளைக்கு ஃபஸ்ட் டே வாங்கினப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 2. இதில் நம்ம வந்து பச்சை மிளகாவை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அதோட காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து பச்சை மிளகா பழுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் வைக்காமல் ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இதை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். டிப் நம்பர் 3. இப்போ நம்ம இதில் வந்துட்டு கருவேப்பிலையை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் உருவி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு அது வந்து சாலிடாக 15 டேஸ் வரும். ஒரு சில பேர் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலையை வச்சு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்கள் டேரெக்டாக இந்த டப்பாவில் போடுங்க. இது வந்து நான் தேன் வாங்கி யூஸ் பண்ண டப்பா. ஸோ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டப்பாவை விலைக்கு இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் ஆகுது உங்களோட கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எதுவுமே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் டேரெக்டாகவே வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? நம்பர் 4. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தலையையும் புதினாவையும் ஆஞ்சி வச்சு நம்ம இது வேறு ஒரு டப்பா. இந்த டப்பா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி டப்பா வரும் பார்த்தீங்களா? இல்லை நம்ம கடையில் ஏதாவது கிரேவி அந்த மாதிரி வாங்கும்போது இந்த டப்பா நமக்கு தருவாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையை நம்ம செப்பரேட்டாக ஒரு டப்பாலையும் கொத்தமல்லி தலையும் புதினா இதை நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு டப்பாலையும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அட் அ டைமில் ரெண்டையும் நம்ம ஒரே இதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி நான் ஆஞ்சு இந்த மாதிரி டப்பாவை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து நம்ம இதில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அது நிறையா நாளைக்கு வரும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5. நம்ம வெண்டைக்காய் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடையிலேருந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. அதோட மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு வரும். பாருங்கள் நான் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு. மேலேயும் ரிமூவ் பண்ணிடுங்க, கீழ்ப்பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கும்போது வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக சுருங்காமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6 பார்க்கலாமா? இதில் நம்ம வந்து கேரட்டு தான் பார்க்க போகிறோம். கேரட்டையும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு அதை ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கேரட் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். கேரட் இந்த வெண்டைக்காய் இதெல்லாமே சீக்கிரமாகவே நமக்கு வந்து சுருங்கிடும். அதெல்லாம் சுருங்காமல் இருக்கிறதுக்குனா நீங்கள் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். மேல் பகுதியும் கட் பண்ணிடுங்க, அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி போட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் அது இந்த காட்டன் டவல் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் டேரெக்டாகவே டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ டிப் நம்பர் 7 பார்க்கலாமா? இந்த டிப் நம்பர் 7ல் நம்ம பார்க்க போகிறது லெமன் தான். லெமன் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், பழுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவிட்டு அதை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து லெமன் வீணாகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 8 பார்க்கலாமா? இதில் நம்ம வந்து சவ் தான் பார்க்க போகிறோம். இந்த காயை பொறுத்தவரை நீங்கள் இதே மாதிரி டேரெக்டாக போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் இல்லைனா ஒரு காட்டன் டவலில் நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது சீக்கிரமாக சுருங்காமல் நமக்கு ஒரு 1 வீக் கிட்ட வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஒன்றுமே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டன் டவல் இருக்கவங்க நீங்கள் அதில் வந்து ரேப் பண்ணி இங்கே வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
டிப் நம்பர் 9. டிப் நம்பர் 9ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல டிப்ஸ் வந்து. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக பிரிஞ்சாலை நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டு ஈரம் இருக்கான்னு பார்த்துட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்துடுங்க. ஏன்னா பூச்சியோடு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது மற்ற கத்திரிக்காயும் வீணாக போயிடும். காம்பில் ஒரு பாதி காம்பை கட் பண்ணிடுங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ காம்பில் ஒரு பாதி காம்பை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக வைக்காமல் சில்வர் பாக்ஸில் போட்டு தான் நீங்கள் வைக்கணும். கத்திரிக்காவை பொறுத்தவரை நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சில்வர் பாக்ஸ் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் காம்பை பாதியாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த டப்பாவில் போட்டுட்டு ஈரம் இருந்தால் தொடச்சிட்டு பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் கத்திரிக்காய் வீணாகாமல் இருக்கும். டிப் நம்பர் 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வெங்காயத்தை நம்ம உரிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணெரியும். அதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிக்கும்போது ஈஸியாகவும் உரிக்கவும் முடியும், கண்ணும் எரியாது. பட் இந்த டைம் நான் அந்த டிப்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் பூமர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஆனியன் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் எரியாது. நீங்கள் வெங்காயம் உரிக்கிறப்ப பூமர் மென்னுக்கிட்டே நீங்கள் வந்து வெங்காயம் உரிக்கும்போது உங்களுக்கு கண் எரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் வேணும், கிச்சன் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.